கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பிரியமானவர்களே, தேவன் படைத்த ஒவ்வொரு ஜீவன்களும் வாழவும் வளரவும் உணவு அவசியமானது. ஆகவே தேவன் சகல விதமான கனிகளையும் தானியங்களையும் மனிதனுக்காகவும் மற்ற விலங்குகளுக்காகவும் உண்டாக்கி வைத்திருந்தார். இது சரீர மனிதனுக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கும் பொருந்தும். உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டால் உயிர் பிரிந்துவிடும் என்பது தேவனுடைய விதி. இப்பூமியில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க நம்முடைய பலனுக்காக உணவு மிக அவசியம். உணவில்லாமல் இளைய குமாரன் பசியின் கொடுமையினால் பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் பசியை நிரப்ப துடித்தான். அதுபோல உங்கள் ஆவி மனிதனுக்கும் ஒரு பசி உண்டு. அதை நீங்கள் போஷிக்காவிட்டால் உங்கள் உள்ளான மனிதன் சோர்ந்து போவான். ஆகவேதான் தேவன் உங்கள் ஆவி மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை அவர் தந்துவிட்டார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே நீங்கள் வளரும்படி கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். காரணம், யுத்த களத்தில் யோனத்தான் சோர்வடைந்த போது காட்டுத்தேனை கண்டு அதை எடுத்து சாப்பிட்டான். அவன் கண்கள் தெளிவடைந்தது, அவன் சரீரம் பலனடைந்தது. அதே போல தேவனுடைய வார்த்தையாகிய தெளித்தேன் உங்கள் ஆவி மனிதனை இப்படியே பலப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் ஜீவ அப்பமான கிறிஸ்துவின் வார்த்தையை அனுதினமும் புசித்து தியானித்து உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பலனடைந்து கொழுத்த கன்றுகளைப் போல வளருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.